மாஸ்டர், என் பேர் சபரி. என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரியில் திருந்துச்சு. ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில் ஏதோ பவுடர் திணிக்கிறாங்க. அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொன்னுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்கா தான் நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். எங்கள் அம்மா பாவம் ஒத்தையில் இருக்கு. தினமும் அழுது அழுது இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா, காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்க பேசுங்க. அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கணும். அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில் வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் வெளியே போவையில் பயந்து பயந்து போய் வரணுமாடே. அதுக்கு தான் அதான் என்னை கூப்பிட்டு வச்சு கொண்டுலான்னு பிளான் பண்ணீங்களா? உன்னை ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து ஐயா சாமி உன்னை கொல்ல போகிற பெர்மிஷன் கிட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஒன்றை கொல்றதுக்கு நாலுன்னு கிளம்பி பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லும்? ஜெய் இருங்கடா, உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாற்றிக்கும். சீக்கிரம் வாங்கடே. ஒருத்தன் அடிக்க எத்தனை பேராலே அதில் தவிர பாத்தியாண்டே 10 நிமிஷம் தான் டைம். சேர பண்ணாம வெளில வந்துரு. திரும்பல முரளி வாங்க. பண்ணிட்டோம். நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. வாத்தி அண்ணன் பஸ் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. வால்வோ பஸ், ஏசி ஸ்லீப்பர். நைட் ஏறினா காலைல ஊரு போய் சேர்ந்துடலாம். புரியுதா? இல்ல போக மாட்டேன்னு உரண்டை பிடிச்சிட்டு இருந்த காலைல 2 பேர் தொங்கணும்னு பார்த்தல, அது மாதிரி கட்டி தொங்க விட்டுரும் பாத்துக்க. என்னடே பேசிக்கிட்டு இருக்கேன், லவ் லெட்டரா படிக்க? சபரி மணிகண்டன். ஆட அந்த சரண்டராக மாட்டேன்னு செத்து போச்சே 2 நாதேரியா.
இது சத்தம் அதிகமா கேக்கு சார். விடுவே பார்த்துக்கலாம். சத்தம் ரொம்ப அதிகமா கேக்கு. போ என்னன்னு பாரியா. சரி. அவனை அடிச்சு கடிச்சு கொண்டு போறானோ, தயவு செஞ்சு வாங்க சார். சொல்றா. நீ யாரு? இதுக்கு பின்னாடி யாரு? உன் வேலை என்ன? இந்த பசங்களை ஏன் யூஸ் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்குவேன். பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சு வேலை செய்யற பொட்ட பசங்களை கண்டுபிடிப்பேன். உன்னை தேடி வந்து உன் முன்னாடி நின்று அது 2 பசங்களோட சாவுக்கு உன்னை பதில் சொல்ல வைப்பேன்டாம். வாத்தே, நான் சொல்ல போறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. ஐம் வெயிட்டிங். வெயிட் பண்றாங்க. நான் நேர்ல வரேன்டா.